ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியாக நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடிய பன்னீர் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். கடைகளில் பேக்கரிகள் எல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா அதிக விலை கொடுத்து வாங்கணும். வீட்டில் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இதுக்காக ஒரு கடாயில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துட்டு பால் கொதிச்சதும் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டு இது திரைய விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியில் இதை அப்படியே ஊற்றிட்டு இந்த பன்னீரை மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை ஓவல் ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுக்கணும். ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதை மாற்றி வச்சுருங்க. இப்போ இன்னொரு கடாயில் 1 கப் அளவுக்கு சுகர், 1.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 ஏலக்காவும் இது கூட போட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பன்னீர் எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இதை வற்ற விடுங்க. அப்போ தான் இந்த சுகர் எல்லாமே பன்னீருக்குள்ளே நல்லா இறங்கும். அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்